இந்தியாவில் இருந்துட்டு ஷேக் ஹசீனா ஒரு ஸ்பீச் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்பீச் அப்படின்றது ஒட்டுமொத்த பங்களாதேஷையும் இன்னைக்கு கலவர பூமியாக மாற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட Su-57 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம் இந்தியா வந்து சேர்ந்திருக்கு. கூடுதலாக இந்தியா இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள பலிஸ்டிக் கேப்பபிள் நியூக்ளியர் சம்மரினை லான்ச் பண்ண போகுது. இந்த 3 செய்திகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஷேக் ஹசீனாவிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஷேக் ஹசீனா பங்களாதேஷ்லேருந்து தப்பிச்சு வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு. இந்தியாவில் இருந்துக்கிட்டு பங்களாதேஷுக்குள்ள சில கலவரங்களை மூட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பங்களாதேஷோட அரசாங்கம் பல தடவை ஷேக் ஹசீனாவை திருப்பி மறுபடியும் பங்களாதேஷில் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதை பற்றி இந்திய அரசாங்கம் அஃபிஷியலாக எந்தவித சேனல்லையும் எந்தவித கமெண்ட்டையுமே தெரிவிக்கவில்லை. இது பங்களாதேஷில் இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை கிளப்பியிருக்கு. இப்போ ட்விட்டர் பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட ஷேக் ஹசீனாவை எப்படியாவது இந்தியா கொடுத்தாகணும், அப்படி கொடுக்கலன்னா இந்தியாவோட ஹை கமிஷனர்லேருந்து இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்குற வரைக்கும் எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கிற ட்விட்டர் பேஜஸில் நம்ம செய்திகளை பார்க்க முடியும். சமீபத்தில் கூட இந்த ஷேக் ஹசீனாவோட ஸ்பீச்சுக்கு அப்புறமா இந்தியாவோட ஹை கமிஷனரை பங்களாதேஷ் அரசாங்கம் கூப்பிட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்போது ஷேக் ஹசீனாவோட ஸ்பீச்சுக்கும் கலவரத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹசீனாவோட ஃபாதர், அதாவது பங்களாதேஷோட ஃபாதர்னு கூட சொல்லலாம், அவர் தான் 1971 அப்புறமா பங்களாதேஷோட பிரசிடென்ட் ஆகிறாரு. பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறமா இத்தனை வருஷம் இந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக பங்களாதேஷை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்றது அந்த நாட்டில் இருக்கிற மக்களோட கருத்து. ஸோ ஷேக் ஹசீனாவோட ஸ்பீச் வந்ததுக்கப்புறமா, அதாவது ஷேக் ஹசீனாவோட ஸ்பீச் அப்படின்றது ரிவெஞ்ச் ஆன் முகமது யூனிஸ், அங்கே இருக்கிற இப்போ ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நபருக்கு அகெயின்ஸ்டாக இருந்த இந்த ஸ்பீச்சை கேட்ட மக்கள் ஷேக் ஹசீனாவோட குடும்ப சொத்தான ஒரு வீடை போய் அட்டாக் பண்ணி அடித்து நொறுக்குறாங்க. ஒரு ஸ்பீச்சை கூட நாங்கள் பங்களாதேஷில் விட மாட்டோம், ஒட்டுமொத்தமாக உங்களோட குடும்பம் இது வரைக்கும் பங்களாதேஷில் ஆட்சி செஞ்சது, அது மட்டும் இல்லாமல் சம்பாரிச்சு வச்சிருக்க சொத்து எல்லாத்தையுமே அழிச்சிருவோம் அப்படின்னு தான் அந்த மக்கள் அவங்களோட செயல்களை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அக்யூமுலேட்டட் ரிவெஞ்ச் ஆர் ஆங்கர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பல ஆண்டுகளாக அவங்க பண்ண ஒவ்வொரு தப்பும் இன்றைக்கி மொத்தமாக அவங்க தலையில் வந்து விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி பல அரசாங்கங்களோட சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் இன்றைக்கி ஷேக் ஹசீனாவோட நிலைமை அப்படின்றது பங்களாதேஷில் ரொம்ப மோசமாக இருக்குது. அண்ட் ஷேக் ஹசீனாவுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்குற காரணத்தினால் பங்களாதேஷில் இருக்கிற மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. இதுதான் நிலவரம். இப்போது Su-57 பற்றி நம்ம பார்க்கலாம். Su-57 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம் பெங்களூர் வந்திருக்கிற செய்தியை இப்போ நம்ம வீடியோஸின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஒர்க்கிங் மாடல். Su-57 பறந்து ஆக்ரோபேட்டிக்ஸ் பண்ணக்கூடிய வீடியோஸையும் நம்ம கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் போடுவோம். Su-57 இப்போது ரஷ்யா அஃபீஷியலாக இந்தியாவுக்கு பிச் பண்ணுறாங்க. Su-57ஓட எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை. இந்த விமானத்தை நம்ம வாங்குவோமா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆப்வியஸாக. பட் Su-57 இந்தியா வந்திருக்கிறதே ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம கருதணும். இப்போது கடைசியாக INS அர்தமானை பற்றி பார்க்கலாம். INS அர்தமான் அப்படின்னு சொல்லக்கூடியது INS அரிகாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே இண்டக்ட் பண்ண நியூக்ளியர் கேப்பபிள் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸோட 3வது வெர்ஷன். ஏற்கனவே இண்டக்ட் பண்ண 2 வெர்ஷனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சைஸ் கொஞ்சம் பெருசு, கிட்டத்தட்ட 1000 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது. இந்த 1000 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கிற காரணத்தினால கூடுதலான சில SLBMஸை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது K4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற INS அரிகாந்தில் 4 மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும். K4ல் 4 மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும். பட் இப்போ வரப்போகிற அர்த்தமானில் நம்ம 5 அல்லது 6 K4ஸை வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதே அர்த்தமான இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 K4ஸை லான்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம், அல்லது 24 K15 ஏவுகணையில் லான்ச் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். 8 K4 1000 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மட்டும் அதிகப்படுத்தி லான்ச் பண்ண முடியுமான்றது சாத்தியம் கிடையாது. ஸோ அது ஒரு எக்ஸாஜரேட் பண்ணப்பட்ட இமேஜாக இருக்கலாம். ஏன்னா அஃபிஷியலாக இந்த சம்மரினோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத இந்திய அரசாங்கம் சொல்லலை. இதெல்லாமே அசம்ஷன்ஸ் மட்டும்தான். என்ன தான் அசம்ஷனாக இருந்தாலும் 1000 டன்னு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது, 10 மீட்டர் தான் சைஸ் அதிகமாக இருக்குது, லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப 1 அல்லது 2 டியூப் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக 4 டியூப் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. 8 K4லாம் லான்ச் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. என்னோடய கெஸ் படி 5 K4 இல்லைனா 6 K4 தான் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அரிகாத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். என்ன தான் இதில் நம்ம 6 இல்லை 5 K4 வச்சாலும் இது உலகத்திலேயே ரொம்ப சின்ன நியூக்ளியர் கேப்பபிள் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்.
இதை ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டராக வச்சுக்கிட்டு இதுக்கு அடுத்து நம்ம கட்ட போகிற S4, S5, S6, S7, S8 அதாவது இன்னொரு 4 ballistic capable submarines கட்ட போகிறோம். ஸோ அதுதான் ஆக்சுவல் சைஸில் ஆக்சுவலாக நமக்கு ஒரு பெரிய செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை கொடுக்க போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் தான். அண்ட் இது பாலிஸ்டிக் கேப்பபிள் நியூக்ளியர் சம்மரின்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ அடுத்து கட்ட போகிறோம் பார்த்தீங்களா நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ், அதுக்குமே ஒரு நல்ல டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டராக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம INS அரிந்தமானில் இருக்கக்கூடிய அதே ஸ்மால் சைஸ் நியூக்ளியர் ரியாக்டரை தான் தூக்கி நம்மளோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரினுக்கும் போட போகிறோம். ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டரை நம்ம ஆப்ரேட் பண்ணி இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் நம்ம அதை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதை நோக்கி போகிறதுக்கு இது ஒரு நல்ல டூலாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ INS அரிந்தமானோட இண்டக்ஷனை இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட சீ ட்ரையல்ஸ்லாம் ஆரம்பிச்சாச்சு. இண்டக்ஷன் மட்டும்தான் இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே நடக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் INS அரிந்தமானோட இண்டக்ஷன் ப்ராசஸை நம்மளோட சேனலில் கவர் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த 3 செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள TPD News பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரைக்கும். நன்றி, வணக்கம்.